நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் 12 மரணங்களுக்கு காரணமாக இருந்த பாடல். சபிக்கப்பட்ட இடங்கள், சபிக்கப்பட்ட வீடுகள், சபிக்கப்பட்ட பொம்மைகள், ஏன் சபிக்கப்பட்ட புத்தகத்தை பற்றி கூட நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக சபிக்கப்பட்ட விளம்பரத்தை பற்றியும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சபிக்கப்பட்ட பாடல் ஒன்று இருக்குது, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஒரு சாங்கோட மியூசிக்கை ப்ளே பண்ணிவிட்டு அது கூடவே சேர்ந்து நம்ம பாடணும் அப்படின்னா அதை கரோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கரோக்கி சாங்கை பாடுறதுனால மைண்டில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்பவே குறையிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இந்த மாதிரி பாடலை பாடி ஒரு சில பேர் இறந்ததாகவும் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஃப்ராங்க் சினட்ரா, இவர் அமெரிக்காவோட ஒரு ஜாஸ் கலைஞர். இவரோட பாட்டு தான் மை வேன்னு சொல்லப்படுற பாடல். இந்த பாட்டை பாடி தான் 12 பேர் மரணிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுது. இதனால இந்த மைவே சாங்கை சாங் ஆஃப் டெத் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இதனால 12 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றதுனால இந்த சாங்கை த வே ஆஃப் கில்லிங்ஸ்னு சொல்லப்படுது. 2007ல் 29 வயது இளைஞர் ஒருவர் இந்த பாட்டை பாடிட்டு இருந்திருக்காரு. அப்போ 43 வயது காவலாளி ஒருவர் இந்த சாங்கை ஸ்டாப் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது, நீ இந்த பாட்டை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த இளைஞர் என்னால் நிறுத்த முடியாது, நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 பேருக்குமே சண்டை பயங்கரமா ஆகி அந்த காவலாளி அந்த இளைஞனை அங்கேயே சுட்டு கொன்னுடுறாரு. இந்த சாங்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இதனாலேயே பார்ஸ்லலாம் இந்த சாங்கவே பேன் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த சாங்கோட லிரிக்ஸில் எதிர்மறையான கருத்துக்கள்லாம் மறைஞ்சிருக்கிறதாகவும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. பிலிப்பைன்ஸில் தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. அதாவது பிலிப்பைன்ஸில் இந்த சாங்கோட கரோக்கியை யாராவது ஒருத்தர் தப்பாக பாடிட்டாங்க அப்படின்னா அது அவமரியாதை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் இந்த சாங்கை கேட்குறவங்க ரொம்பவே எரிச்சல் அடைஞ்சிருவாங்களாம். அதனால தான் 2 பேருக்குள்ள சண்டை வருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. இதே மாதிரி 2008ல் இந்த மைவே சாங்கோட கரோக்கியை ஒரு முதியவர் பாடியிருக்காரு. அவர் பாடிட்டே இருக்கும் போது எதிரில இருந்து ஒருத்தர் அவரை வந்து கத்தியால குத்திருக்காரு. அந்த முதியவரும் இறந்து போயிருக்காரு. இதே மாதிரி 12 சம்பவங்கள் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் இந்த பாட்டோட கருத்துல நிறைய சந்தேகங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது ஒரு ஆணை போல இருக்கணும், ஆண் வழியிலேயே அவங்க காரியத்தெல்லாம் சாதிக்கணும் அப்படின்றது தான் அந்த பாட்டோட கருத்தான். இதை கேட்குற ஆண்களுக்கு பாலுணர்ச்சி அதிகமாகி வன்முறையை தூண்டுறதாகவும் சொல்லப்படுது. இவங்க என்னதான் இந்த மாதிரி நிறைய ரீசன்லாம் சொன்னாலும் இந்த பாட்டை பாடின அந்த 12 பேர் இறந்து போன ஒரு விஷயம் இன்னும் மர்மமாக தான் பார்க்கப்பட்டு வருது. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.